வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் விநாயகர் சதுர்த்தி ஃபோட்டோ எடிட்டிங் வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகரோடைய பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்ன்ற ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ லிங்க். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக வந்துட்டு அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே பிப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு லைட்டாக ஷேடோ தெரியணும். ஸோ ரொம்ப தெரிய வேணால் லைட்டாக ஷேடோ தெரிஞ்சால் போதும், ஏன்னா அந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த ஷேடோவும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கீழே வந்துட்டு நம்ம இப்போ ஷேடோ செட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அது டெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு கூட ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட்டையும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பிப் ஆப்ஷனை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபயர் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. யாராவது வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ ஃபயர் இமேஜுமே செலக்ட் பண்ண வாட்டி கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்படியே டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்டர்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபயர் இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஜூம் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணால் நினைக்கிறீங்களோ ஸோ கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஃபயர் இமேஜை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் தான் நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ கடைசி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ்ஸு அதெல்லாம் ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் அண்ட் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அது உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலாக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஷார்ப்னஸ் ஆகும். ஸோ அதையும் தேவையான அளவு கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணி போர்ட்ரைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கின் ஸ்மூத்தாக லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு விநாயகர் சதுர்த்தி ஃபோட்டோ வந்து சிம்பிளாக மேக் பண்ணிடலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் video.